எல்லா மாதமும் நான் தான் மளிகை சாமான் வாங்கின்னு வர 1ஆந்தேதியே போயிடுவேன். இந்த மாதம் சண்டே 1ஆந்தேதி வந்ததுனால சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே 10:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் பசங்க ஸ்கூல்லாம் ஆரம்பித்தாங்க. இதில் நான் ஒரு நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா, மே மாதம் வாங்கின மளிகை பொருட்கள் அப்படியே இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அப்படி எமர்ஜென்சியாக வாங்க வேண்டிய பொருள் கொஞ்சம் தான். ஏன்னா மே மந்த்து ஃபுல்லாக நம்ம சமைக்கவே இல்லை. ஏன்னா மே மாதமாக ஒரு 7,500 வாங்கியிருந்தேன். எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அத்தை மட்டும்தான். அத்தையும் எங்கள் கூட அங்கே ஒரு வாரம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 நாள் ஃபுல்லாக விபிஎஸ்சில் சாப்பாடு. அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் 2 வாரம் சாப்பாடு. இங்கே இருக்கும் போது வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால டெய்லியும் கஞ்சி தயிர் தான். அதான் தயிர் சாதம் தான். அதனால் பெருசாக ஸ்டோர் சாமான். ஆனால் முக்கியமான பொருள்லாம் ஏப்ரல் மந்த்தே காலி ஆகிடுச்சு. அரிசி கொஞ்சமாக இருந்தது, அது இப்போ சுத்தமாக காலி. மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் தான் வாங்கி அரைப்போம், அதுவுமே சுத்தமாக காலி. இன்றைக்கி நைட்டு செய்ய போகிறது மட்டும்தான், ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். அதனால் நேற்று நான் அந்தோணி ஸ்டோருக்கு கேளம்பாக்கத்தில் இருக்குது ஃபோன் பண்ணி நான் எல்லாமே ஃபோன்லேயே சொல்லிட்டேன். அவங்கக்கிட்ட டோர் டெலிவரி பண்ணுங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு தம்பி காலையில் இது எல்லாமே எடுத்துன்னு வந்தார். ஒரு 10:30க்கு எடுத்துன்னு வந்தார். எடுத்துன்னு அவர் கொடுத்துட்டு போயிட்டார். நம்ம வாங்கின பொருட்களை தான் இப்போ ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டின்ட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவ்வளோ வாங்கியுமே ஆனால் எப்படி தான் அந்த டெய்லியும் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு போகிறோன்னே தெரியல. இவ்வளோ வாங்கியுமே ஏதாவது ஒன்று விட்டுருவேன். முக்கியமாக பால். ஃபஸ்ட்டு நம்ம அதான் ஒரு மாட்டுப்பால் வாங்கின்னு இருந்தோம். அது இப்போ அவங்க கண்டினியூவாக எடுத்துன்னு வரதில்லை. நிறைய தண்ணி ஊற்றி கொடுக்குறாங்க, நாங்கள் வாங்குறதும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு இப்போ தான் கொஞ்ச நாளாக காஃபி டீ ரெகுலராக குடிக்கிற பழக்கம் வந்துடுச்சு. ஏன்னா 6 o'clockலாம் எழுந்துக்கிறதுனால அது மாதிரி காலையில் சூடாக குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மளிகை பொருட்களை விட இது தான் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சோப்பு, ஷாம்பு, லைசாலு, ஹார்பிக்கு, அது எல்லாமே தான். ஷால் போடலன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த டைமிங் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 3 o'clock. ஏன்னா இட்லி அரிசி சுத்தமாக காலி. அது ஏப்ரல் மாதமே காலி ஆயிடுச்சு. இட்லி அரிசி அது எல்லாமே ஊற வைக்க வேண்டியது இருந்தது. அதனால் 3 மணிக்கெலாம் எழுந்து இப்போ ஊற வச்சுட்டா ஒரு 7 மணிக்கெலாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே மாவு மில் இருக்குது, அங்கேயே அரைச்சிப்போம். நம்ம நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கேயே அரைச்சிப்போம். அதுக்கப்புறம் சோப்பு, ஷாம்பு அது எல்லாமே காலி. ஏன்னா சமைக்க தான் இல்லை, குளிக்க செஞ்சோம், ப்ரஷ் பண்ண செஞ்சோம், ஷாம்பு தலைக்கெலாம் குளித்தேன்ல, அது காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதான் கொஞ்சமாக வாங்கினேன் மே மாதம். அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் நிறையவே வாங்க வேண்டியது. ஒரு 8,500 வந்துடுச்சு. 25 கிலோ அரிசி, மிளகா மசாலா 2 கிலோ, அதான் எல்லாமே சேர்த்து 2 கிலோ. அதுக்கப்புறம் இட்லி அரிசி, உளுந்து, துவரம்பருப்பு எல்லாமே வாங்க வேண்டியது. வாங்கி இந்த எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சாதான் நம்மளை யாரும் தேட மாட்டாங்க. அது என்னோடய கண்ட்ரோலில் வச்சுட்டேன்னா அது எங்கே இது எங்கேன்னு கேட்டுக்கினே இருப்பாங்க. அதனால் அப்போவே எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டேன். அதுவும் இல்லாத அவர் ஸ்கூலில் ஒரு 5 o'clock வந்தால் காலையில் இவ்வளோ நேரம் என்ன பண்ண எடுத்து வைக்கலையான்னு ஒரு சண்டை, தேவையில்லாத திட்டு விடும் எனக்கு. அதனால் எல்லாத்தையும் சரி எடுத்து வச்சிடலான்னு இட்லிக்கு அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பொருளாக எடுத்து வச்சுட்டேன். இவ்வளோ வாங்கினா தான் நம்மளுக்கு எங்கேயுமே வெளில போகாத டக்குன்னு இப்போ வீட்டுக்கு ஒரு 10-20 பேர் வந்தால் கூட அட் அ டைமில் அப்போவே சமையல் நம்மளால் பண்ண முடியும். நான்வெஜ் இல்லைனா கூட வெஜ்ஜில் என்ன பண்ணலாமோ தாராளமாக பண்ணலாம். எனக்கு கிச்சனில் எப்போவுமே எல்லா ஸ்டோர் சாமாவும் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி எல்லா காய்கறி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அது எல்லாமே இருக்கணும். இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது. என்றைக்குமே இதுக்கெல்லாம் ஒரு நாளும் பஞ்சம் வந்ததே கிடையாது. ஏன்னா மெயின்டெனன்ஸ் அது மாதிரி. எங்கள் வீட்டுக்காரு அவருக்கு 1ஆந்தேதி அது கொரோனா வருதோ, அது புயல் வருதோ, என்ன வருதோ, ஆனால் மளிகை சாமான் அந்தோணி ஸ்டோருக்கு நீ போயே ஆகணும், லிஸ்ட்டு கொடு, வாங்கின்னு வர அப்படின்னு சொல்லி என்னை திட்டிக்கினே இருப்பார். இந்த மாதம் கூட இன்றைக்கி தான் இப்போ தான் வாங்கணுமே. அதுக்கப்புறம் இதெல்லாம் போன மாதம் வாங்கினது அப்படியே வச்சுருந்தேன் நான். சரி எடுத்து கிச்சனில் வச்சாவாச்சு காலி ஆகிடும் அப்படி சொல்லிட்டு தான் சரி கிச்சனில் வச்சிடலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டேன். எனக்கு கல்யாணத்துக்கு கொடுத்த பழைய ஃப்ரிட்ஜ் இருக்குது, அந்த ஃப்ரிட்ஜில் தான் இது எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணுவேன்.
இப்போ வந்து சரி இன்றைக்கும் அதேமாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுன்னு இருக்கிறேன். முகம் வந்து வேர்த்து ஊற்றிக்கின்னு ஃபேன் கூட போடல, ஏன்னா தூங்கி எழுந்தேன். குளித்தா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகும். சரி இட்லி மாவு அரைக்க நம்ம கடைக்கு போவோம்ல, அப்போ குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளுமே வந்து எடுத்து வச்சேன். இந்த ப்ரெட்டும் நியூட்ரலாவும் இருந்தால் போதும் ஷேரனுக்கும் பிளஸிக்கும். இன்றைக்கி ஸ்கூல் விட்டுட்டு வரும்போதே அவ்வளோ ஹாப்பியாக வருவாங்க அவங்க. ஏன்னா அது ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ரெட்டும் பிடிக்கும் நியூட்ரலாவும் பிடிக்கும். அது எனக்குமே பிடிக்கும். அவங்க சாப்பிடும் போது எனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து மளிகை சாமானா வந்து பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸு எல்லாமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி ஜப்பா இது மாதிரி வந்து கேழ்வரகு மாவு வேணும்ப்பா அக்காவுக்கு அப்படின்னா, சரிக்கா நான் போட்டு விட்டுறேன்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இது எக்ஸ்ட்ரா வந்து அது கூட ஆட் பண்ணாங்க. நேரில் போவதுனால ஒரு 4 விஷயம் மறந்துட்டேன். இப்போ அதுக்கு நான் வந்து நாளைக்கு நான் எப்போவா இருந்தாலும் நான் நேரில் போய் வாங்கின்னு வரணும். அந்த 4 பொருள்லாம் எடுத்துன்னு வர மாட்டாங்கல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விம்பார் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, ஆனால் இப்போ இருக்குது, 2 வாரத்துக்கு வரும், மாத கடைசியில் அது காலி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகா மசாலா அரைக்கிறதுக்கு அந்த கட்டி மஞ்சள் சுக்கு, அது 200 கிராமு, இது 200 கிராம், அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து 3வது விஷயம் வந்து கல்லுப்பு மறந்துட்டேன். 4வது வந்து நெய் மறந்துட்டேன். நெய் வந்து சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லை. என்னடா இது நம்ம ஏதோ மறந்துட்டோமே நினச்சின்னுக்கிறேன். இது 4 விஷயந்தான். மீதி எல்லாமே வந்து துணி சோப்பு, ஒரு 10 துணி சோப்பு வாங்குவேன், பெருசு சர்ஃபெக்சலு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஒரு 4 சோப்பு இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு 5 எக்ஸ்ட்ரா எப்படியும் ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து சாமான் இருக்குது. அது நாளைக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு 700 800 அது மாதிரி வந்துடும். போயிட்டு வாங்கிக்கின்னு வரணும் நாளைக்கு தான். எனக்கு 1ஆம் தேதியிலேருந்து நான் வண்டி எடுக்கவே இல்லை. வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு போகிறதுக்கு போயிட்டு வந்தோம். ஏன்னா மே மாதம் ஃபுல்லாக அம்மா வீடு, அண்ணி வீடு, தம்பி வீடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சதுனால ஃபுல்லாக ரெஸ்ட்டு. அதுவும் எனக்கெல்லாம் வந்து இந்த 3 நாளாக வந்து ரெஸ்ட்டு. எல்லோரும் 8:30 மணிக்கே போயிடுவாங்களா, அதனால் வந்து ஹாப்பியாக இப்போ நானும் இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம 3 மணிலேருந்து 1 மணி நேரம் போதும், இது எல்லாத்தையும் கடகடன்னு எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு டின்னரும் செஞ்சிடணும். ஏன்னா நேற்றே நான் சொல்லிட்டேன் பிளஸ்ஸிக்கிட்டேயும் ஷேரன்கிட்டையும், இனிமேல் வந்து டெய்லியும் நீங்கள் 6:30லேருந்து 8 o'clock வரைக்கும் உட்காரணும். நீ படிக்கிற, மனப்பாடம் பண்ணுற, எழுதுகிற, ட்ராயிங் பண்ணுறது எல்லாத்த விட அந்த டைமிங் வந்து உங்களுக்கு உட்காரணும், இது ஸ்டடி டைம் அப்படின்னு வரணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறேன். அதனால் அவங்க கூட நான் உட்காந்தாதான், அவங்க 2 பேரையும் உட்கார வச்சுட்டு நான் தனியாக வந்துட்டேன்னா, இப்போ நான் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பரவாயில்ல, நான் வேலைக்கு போயிட்டு வந்து இந்த வேலையெல்லாம் செய்வேன், அவங்க தனியாக படிப்பாங்க. அப்படி இல்லை அவங்க வீட்டில் இல்லாத போது சரி இதெல்லாம் கொஞ்சம் நேரம் தான் ஆகும், நம்ம எல்லா வேலையும் எடுத்து முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே நம்மளும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு 6:30க்கெலாம் படிக்க உட்கார வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். காலையிலேயே எறாவும் வாங்கிட்டேன். எறாவை வந்து க்ளீன் பண்ணி இனிமேல் தான் கிரேவி செஞ்சுட்டு சப்பாத்தி மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டா 8:30க்கு அது மாதிரி வந்து நாங்கள் சுட்டுப்போம். இல்லை அவங்க அப்பா கொஞ்ச நேரம் உட்காந்தா கூட நான் கிச்சனில் வந்து கடகடன்னு சுட்டு எடுத்துன்னு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நம்ம சேனலில் இப்போ வந்து 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக, இதுக்குன்னு எந்த எஃபெக்ட்டுமே போடாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அப்படியே கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது. யாருமே வந்து நம்ம வளர்ச்சியை நம்மளால் மட்டும்தான் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். நம்மளுக்கு யாருனா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா அது சுத்தம் வேஸ்ட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் எப்படி லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுக்கலாம்னா, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம், ஒரு லைக் பட்டனை தட்டி விடலாம், ஒரு தம்ஸ்அப் மாதிரி இருக்கும், இல்லை கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு ஹாப்பியாக இருக்கும், நான் ரிப்ளை பண்ணுவேன். நிறைய கமெண்ட்லாம் படிக்கும்போது நல்லாயிருக்கும். அக்கா சூப்பராக இருக்குது அப்படிலாம் வந்து நிறைய கமெண்ட்லாம் வந்திருக்கு. சூப்பராக இருக்குன்னா வந்து இந்த கோழி காமெடி அதெல்லாம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டுமே வாங்கியாச்சு, எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இவ்வளோமே வாங்கினா கூட டெய்லியும் அந்த அண்ணா கடையில் ஒரு 50 ரூபா 100 ரூபா ஆகிடும். பெரிய பால் ஒன்று, அதுக்கப்புறமேட்டு அங்கே போனால் பசங்க ஐஸ்கிரீம் கேட்பாங்க, சாக்லேட் கேட்பாங்க, அது எப்படி தான் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட் எப்போவுமே எல்லா மாதமும் மேரி பிஸ்கெட் ஒருத்தருக்கு பிடிக்கும், நியூட்ரி சாய்ஸ் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், மில்க் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும். 3 பேருக்குமே 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் பிஸ்கெட் தான் பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் அது எப்படியும் ஒரு 30 இருக்கும். அப்புறம் மேகி வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டோம்,
ரொம்ப நான் எங்கன்னா வெளில போயிட்டேனா இல்லை வந்து டக்குன்னு பசிக்குதுமா அப்படின்னாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து எடுத்து செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்து இது ஏற்கனவே மலை பூண்டு கேரளாவில் வாங்கினது, எங்கள் மாமா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அது காலியாகிற ஸ்டேஜ் தான், அதனால் நல்லாயிருக்கும். ஆனால் அது சூப்பராக இருந்தது. அது மேலேயே வந்து இந்த மாதம் வாங்கின பூண்டு வந்து போட்டாச்சு. இந்த அந்தோணி ஸ்டோரில் கூட எல்லா பொருளுமே சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும், ஃபஸ்ட் குவாலிட்டி மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது மற்ற கடைகள்லாம். நான் இது வரைக்கும் 15 வருஷமாக அங்கே தான் வாங்கின்னு இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எதனா மறந்துட்டு அவங்க விட்டுட்டாங்கன்னா கூட ஃபோன் பண்ணி சொன்னால் மறுபடியும் இல்லை நம்ம போயிட்டு கேட்டு வாங்கினா கொடுத்துடுவாங்க. இது எல்லாமே வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம அடிக்கடி கடைக்கு போகாமல் ஒரு மாதத்துக்கு எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக மளிகை பொருட்களுக்கு ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணி வச்சு அதை நம்ம வாங்கின்னு இருக்கிறோம். அது மாதிரி தான் வாங்கணுமே, நல்ல விஷயம் அது. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும் போது இதை விட அது ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்ம ஒரேடியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சும் போது கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சமாக ஊற்றணும், இது எல்லா மாதமாக வரணும் அப்படின்னு இருக்கும். நம்ம ஒரே மாதம் வாங்கலை, ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு அதுமாரி வாங்கினா காலி ஆகிட்டா ரெண்டாவது வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கெட்டில் வச்சுட்டேன். பக்கெட்டில் வச்சா கிச்சன்லேயே ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும்ல. இன்னும் வந்து எனக்கு இந்த நம்ம கிச்சன்லாம் ஸ்மார்ட் கிச்சனாக போடணுன்னு ரொம்ப ஆசை. இந்த பாத்திரம்லாம் வெளியே தெரியாமல் நிறைய வேலை இருக்குது. காசு தான் வந்து நம்மளுக்கு தேவை. ஏன்னா வந்து குழந்தைங்க படிப்பு ஃபீஸ் கட்டுறது, வேன் ஃபீஸ், நம்ம இதெல்லாம் வந்து அவர்கிட்ட டார்ச்சர் பண்ணின்னு இருந்தால் வேலைக்காகாது. தேவையில்லாத வந்து வார்த்தைகள் வரும், சண்டை வரும். அதனால் சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு போயின்னே இருக்கணும். இந்த வீடு இது மாதிரி கிச்சன் கூட இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் நான் பெருசாக நினைக்க மாட்டேன். ஆனால் ஒரு பக்கம் ஆசை இருக்குது, இந்த கிச்சன் எப்போ தான் மாறுமோ, எல்லாமே அழகாக ஸ்மார்ட் கிச்சனாக வந்து கடவுள் கிருபையில் சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த பழைய ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, எறா க்ளீன் பண்ணேன். எறா கிரேவி செய்யறதுக்கு தக்காளி வெங்காயம் கட் பண்ணேன். ஃப்ரிட்ஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது ஆல்ரெடி. இது வந்து கெலாக்ஸ் மேகிக்கு அடுத்த ஆப்ஷன் இது தான். இப்போ பிளஸ்ஸி நல்லா கெலாக்ஸ் வந்து சாப்பிட பழகிட்டா. ஷேரன் சுத்தமாக சாப்பிடவே மாட்டா. எங்கள் வீட்டுக்காரர் கூட இப்போ நல்லா சாப்பிட்றாரு. ஃபஸ்ட்லாம் பிடிக்காது. பிளஸ்ஸி நல்லா கொஞ்சம் இப்போ வெயிட் போட்டிருப்பான், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா வந்து அவங்க அப்பா அன்றைக்கி கூட ட்ரெஸ் போடும்போது தொப்பையை பற்றியா அவளுக்கு அப்படின்றாரு. கொஞ்சம் நல்லா வெயிட் போடுது. ஏன்னா இதில் நிறைய சீட்ஸ் இருக்குது, நிறைய விதைகள் இருக்குது. நம்ம பால் ஊற்றி லைட்டாக சக்கரை போட்டு சாப்பிடும் போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும், பசிக்கவே செய்யாது. நான்லாம் விட்டால் பிளஸ்ஸிக்கெலாம் டெய்லியும் கூட கொடுப்பேன். ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஈவினிங்கில் மட்டும் பிளஸ்ஸி வந்து ரொம்ப பசிச்சதுன்னா பால் காசி அவளே ஊற்றிப்பா. ஒரு கை எடுத்து போட்டு ஸ்பூன் போட்டு நல்லா அழகாக சாப்பிட்ருவா. எனக்கு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் எங்கன்னா வெளிலலாம் போயிட்டா கூட நீ வந்து பசிக்குது அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுறது, சர்ச்சில் இருக்கும் போது எனக்கு பசிக்குது இப்போவே வா அப்படிலாம் சொல்லும். ஆனால் இப்போ அந்த பிரச்சனைலாம் கிடையாது. ப்ராக்டிஸ்லாம் எங்கே போயிருந்தா கூட உடனே வந்து அந்த அம்மா போட்டு சாப்பிட்டு. ஷேரனுக்கு தான் பிடிக்காது, அதுக்காக தான் மேகி. இது ஃபுல்லாக வந்து வந்துடும், ஒரு மாதம் ஃபுல்லாகவே வரும். கொஞ்சம் போட்டால் அது நிறைய ஆகிடும். அதில் ஓட்ஸு, நிறைய விதைகள், அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் இருக்குது, நல்ல விஷயம்லாம். அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வரும்போது இது 2 தான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸு. அதுவும் இல்லாத மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு. சரி அதையும் வந்து நம்ம அவிச்சிடலான்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அழகாக வந்து அதையுமே நம்ம வந்து செஞ்சாச்சு. இது வந்து கம்பும் கேழ்வரகும் நல்லா சாப்பிடும் கோடிங்க. சரி நம்ம ஆசையாக வளர்க்க வேண்டியதை வளர்க்குறோம், அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஆனால் அதையும் மீறி கிரிப்புள்ள பூனை நாய் அதெல்லாம் கடிச்சின்னு போனால் நம்ம தான் பொறுப்பு. ஆனால் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க முடியாதுல்ல. அது மாதிரி நிறைய விஷயம் இப்போ சமீப காலமாக எல்லார் வீட்டிலும் நடந்துன்னு இருக்குது. ஆசாசியாக வாங்கின கோழிலாம் எதிர் வீட்டில் வாத்து கூட வாங்கியிருந்தாங்க, அதை கூட தூக்கின்னு போயிடுச்சான். ஏன் தான் அதுங்கெல்லாம் அப்படி பண்ணுறது தெரியல. ஒருவேளை அதுங்களுக்கு எதுனா சாப்பாடு தனியாக இருந்தால் அது கூட போடலாம். ஆனால் இந்த கோழியில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால் அது மேலே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் எல்லாமே கிச்சன்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு கிச்சன்லேயே அரிசி போகிற டப்பாக்கு மேலே வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த கூடை வந்து ரோட்டில் விற்றுன்னு வந்தாங்க ஒரு அக்கா. 50 ரூபாவாம். நல்லா இருந்தது. 100 ரூபான்னு சொன்னாங்க. இல்லைக்கா என்கிட்ட 50 ரூபா தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து சரி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. நல்லா ஒர்த்து தான். ஏன் உள்ளே கருப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சோம். அதில் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து மாதுளைன்னு நினைக்கிறேன், அழுவிச்சு. நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அதை வச்சுட்டு. அதனால தான் அது மாதிரி வந்து இந்த